காய்ஸ் மெட்ரோக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். நம்ம இப்போ வந்து மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சி பூசான் போக வேண்டியதுதான். பூசான்லேருந்து ஒரு ட்ரெயின் அவ்வளோதான். வாங்க, இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு. கார்டு அடிச்சுக்கிட்டு அப்படியே போயிட வேண்டியதான். இந்த வழி பூட்டி இருக்கு, இந்த பக்கமாக போவோம். காய்ஸ் மெட்ரோ வந்துடுச்சு, உள்ள பூண்டு வேண்டியதான். வயசுன்னாவது ஃபுட்போர்டு. மெட்ரோல இருந்து இறங்கிட்டோம். அடுத்து நம்ம எங்க போறோம்னா ட்ரெயின் நேரம் தான் போறோம். வாங்க போலாம். இப்போ மெட்ரோல இருந்து வெளியே போச்சோம்னா மறுபடியும் ஒரு கார் அடிக்கும். வாங்க கைஸ், இதுல கார் அடிச்சுட்டு கைஸ் கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்மளுக்கு எக்ஸலேட்டர்லாம் வச்சிருக்காங்க. ஜம்முனி ஏறி போக வேண்டியதான். எங்க தாத்தா தான் போட்டு. கைஸ் ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தீங்களா எப்படி ஏர்போர்ட் மாதிரி இருக்குன்னு? இதுதான் பூசான் ரயில்வே ஸ்டேஷன். இல்லை போயிட்டு தான் நம்ம ட்ரெயின் ஏறணும். கைஸ் ரயில்வே ஸ்டேஷன் ஊரில் என்ட்ரு ஆகிட்டோம். டிக்கெட் கவுண்டரு இங்கே போயிட்டு தான் நம்ம டிக்கெட் எடுக்கணும். வாங்க வாங்க போகலாம். கைஸ் இது ஏர்போர்ட்டா இல்லை ரயில்வே ஸ்டேஷனானே உங்களுக்கே டவுட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஷிப் ஏற போர்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து தான் ஜப்பானுக்கு கப்பலில் போவாங்களாம். பாருங்க கைஸ், ஃப்ரிட்ஜு தான். நம்ம நடந்து போகிற ஃபுல்லாக அந்த வாக்கிங் வே மாதிரி அதுலேயே நம்ம நடந்து போகணும்னு வைங்களேன், அதுவே பாதி தூரம் கூட்டிகிட்டு போயிடும். அப்படி ஒவ்வொரு இருக்குது, அப்படி அரிசியாக இருக்குது. அதுலேயே போய் நம்ம ஷிப் யார்டுக்கு போயிடலாம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க வாங்க, நின்னாலே கூட்டிகிட்டு போவான் பையன். நடந்து போனால் இன்னும் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அடுத்தது இருக்குது பாருங்கள், அவ்வளோதான். ஒரு டைனிங்கும் ஒன்றா போட்டு விட்ருக்காங்க. இதுதான் நம்ம போக வேண்டிய பிளாட்ஃபார்மு, 1 நம்பர் பிளாட்ஃபார்மு. உள்ளே போகலாம், வாங்க வாங்க. இதுதான் ட்ரெயின், நம்ம ஏறிடுவோம். புல்லட் ட்ரெயின் தான் கைஸ். பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ளே வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வந்தே பாரத் மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், சுற்றி பாருங்கள், எல்லாத்தையும் காட்டுறேன். நம்ம ஊர் வந்தே பாரத் மாதிரி தான் சீட்டு. எல்லோரும் உட்காந்து தான் போகலாம், நின்றுட்டுலாம் போக முடியாது. நம்ம ட்ரெயினை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்டில். அப்புறமா இங்கே உள்ள வில்லேஜை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. திரும்பி வந்து சேர்ந்துட்டோம். வழி தெரியாம வழி தேடி போயிட்டு இருக்கோம். ஒரு வழியா வந்து விட்டோம்.